இல்லை ரமணா பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் யோசிங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எண்டில் ஹாப்பியாக வந்து நான் வந்து தப்பே பண்ணலை, எனக்கு எதுக்கு மன்னிப்பு, தப்பு பண்ணால் தானே மன்னிப்பு கிடையாது, ஸோ நான் வந்து தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி நான் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் எடுக்கலை. ஸ்ட்ராங்காக இதான் ஏன்னா நம்ம எடுத்துட்டோன்னா அதை வச்சுருவாங்க. எடுத்துட்டோன்னா அது ஒரு 10 ஷோ போகும், 10 டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாங்க, 10 தியேட்டருக்காரை பார்ப்பாங்க. அது ஒப்பீனியன் வந்து இதாகும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை விஜயகாந்த் சார் பெரிய மாஸ் ஹீரோ, அவர் டெத்து கிளைமேக்ஸ்னு ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்ம கையில், ஏன்னா என்னோட செகண்ட் ஃபில்ம், அதனால் அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸை நான் எடுக்கவே இல்லை. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அந்த படத்தில்? ஏன்னா எனக்கு அதுதான் நான் அதை பிகினிங்லேருந்து விதைச்சிட்டு வந்தேன். மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ தப்பு பண்ண மன்னிப்பு தான், தண்டனை தான் ஒரே தீர்வு அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ அவருக்கும் நம்ம மன்னிப்பு கொடுத்து அவர் விட்டுட்டோன்னா அந்த கான்செப்டை நம்ம பிகினிங்லேருந்து அதை பில்ட் பண்ணிட்டு வந்தது மிஸ் ஆகிடும்ன்றதுக்காக அதுதான் அதோட கிளைமேக்ஸ்னு ஸ்ட்ராங்காக இருந்தேன். தப்பு யார் பண்ணாலும் தண்டனை தாங்கிற நியாயம் இருக்கணுங்கிறதுக்கு ஆமாம் அப்படின்னு இருந்தேன்.